ஓகேங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமா, அந்த சுத்துப்பட்டை தான் ஓட்ட போகிறோம். அதை ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. இப்பொழுது சுத்துப்பட்டை ரெடியாக போகிறது. இதை நிமித்தி ஓட்டையை போட்டு முடிஞ்சுட்டா வேலை முடியுது. இதை கொஞ்சம் தூக்கி பின்னாடி வச்சிடலாமா? அடியில் பட்டை வைக்கணும் வெள்ளிக்கிறதுக்கு 2 இன்ச்சுக்கு ஒரு வாட்டை. சைடு போட்ட ஓட்டை போட்டாச்சு, பஞ்சு பண்ணியாச்சு. ஓட்டை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. 2 இன்ச்சுக்கு ஒரு ஓட்டை. நான் பார்த்த வரல 2 இன்ச்சுக்கு ஒரு ஓட்டை தான் போட்டுருக்குறேன் டாப்பில். உங்கள் டாப்பு எவ்வளோ தூரத்து ஒரு ஓட்டைன்னு சொல்லுங்கள். பஞ்சு தான் பண்ணிக்கிறாருன்னு ஓட்டை போடல, இல்லை மார்க் பண்ணிக்கிட்டு தான் ஓட்டை போடல. ஓகேம்பா, அடுத்தது பட்டைக்கு ஓட்டை போட கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை வேறு கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு வேறு பிக்கு ஆயிடுச்சு. ஏன் மாப்பு புகஞ்சிருச்சான். ஸ்டைலாக இருக்கிறேண்ணா, அதெல்லாம் மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற என்ன. கிருட்டு 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 கிருட்டும் இப்போ 30 ஓட்டை போடும். ஒரு பட்டை ரெடி. இதெல்லாம் கலப்பிகள் போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பட்டை தான் அல்லையில் போட்டணும். இது கட்டாச்சுன்னா உடனே பட்டை மட்டும் போட்டுக்கணும். இது வந்து 10 சைஸ் போல்ட்டு போடுற மாதிரி தான். ரிவுட்டு போடுறது பெஸ்ட்டாக, போல்ட்டு போடுறது பெஸ்ட்டானு கமெண்டில் சொல்லுங்கள். ரிவிட்டே போதும்னு நினைக்கிறேன். எது போடுறது பெஸ்ட்டாக இருக்கும்? ஒன்றையும் போட்டுட்டு டாப்புக்கு ஸ்டே வச்சுட்டு போயிட்டா அவ்வளோதான், டாப் வேலை முடிஞ்சுது. அதுக்கு மேலே மேற்கண்ட வேலை தான் ஒவ்வொன்றா பார்க்கணும். இது வேறு ஒட்டை போட்டுக்கிறாரு, இல்லை அதான் ஆயில் தூக்குகிறாரு. மாப்பிள்ளை பாருங்கள், நேரத்தை பார்த்து கண்ணு புகஞ்சு போச்சு. அதனால் இன்றைக்கி மாப்பிள்ளை சேஃப்டி கண்ணை என்னமோ கண் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. மாப்பிள்ளை கண் 3 மணி நேரம் தூங்கணும் நைட்டு. ஜஸ்ட் 3 நிமிட்ஸ். அதுக்கு மேலே தூங்கிட்டேன். கண்ணை மூடி படுத்துன்னு தூங்கிட்டேன். கண்ணை மூடணும் தான் நீ தானே பண்ணி தலை விட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். இன்னும் வேலைக்கு அவ்வளோதான். அப்புறம் இந்த ஃபேன் இருக்கு, டேபிள் ஃபேனு, இந்த கையில் கொடுத்துட்டு இப்படிலாம் நின்னா எங்கள் அப்பா இன்னும் என்ன பண்ணுற நேரத்தில் ஃபேனை பிடிச்சிட்டு நல்ல நாளையிலே தூங்காம சரக்குன்னா போது எந்திரிச்சிருவாரு. வேலையெல்லாம் செஞ்சு அப்பா
இப்போ அந்த மைண்டில் வரலண்ணா எனக்கு மனநிலை கண்ணுக்குள்ளே கொண்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே கேட்பா. யாருது என்னக்கல்ல உனக்கு யாரு கூப்பிட்டா? ஓல்ட்டெல்லாம் பக்காவும் சேர்த்தே இருக்கும். சங்கர அப்படியே டாப் வச்சுட்டு எந்த மாதிரி புரியா ஏன் அப்படி தரமாற அது தூக்கி என்னன்னா கால் அடிக்காத வா ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம். ஓட்டெல்லாம் இருக்காங்க அது கூட
போதும் போ. அவருக்கு எல்லாம் வண்டி ஓட்ட முன்னாடி கூட ஒரு 6 பல்ட்டு வைக்க போகுது. ஓகே, நம்ம அடுத்து ஸ்டே ஒன்று போட்டால் வேலை முடிஞ்சது. ஸ்டேவை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த ஆங்கில மலை காலேஜ் மேப்பே அதா இருண்ணா இப்போ போடண மாதிரி போடணுமா? ஆமாம், அப்படி போடுங்க கப்புன்னு. போல்ட்லேயும் வலுவிலையும் இருக்காது, பட்டையிலையும் அழுத்தி பிடிச்சிக்கும். அப்படி போடுங்க. கொடுமா பட்டை இப்போ நிமிட்டாதீங்க. ஸ்டே பைப்போட எண்டை 10 வச்சு வெள்ளை வச்சு தீர்ந்து மாப்பிள்ளை அதுக்கு உண்டான போல்ட்டு எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபாயா? சரிங்க மாப்பிள்ள, அவுத்துல வை. ஓடி போய் டீ வாங்கிட்டு அதில் வாங்கி பைக் சீர்ட்டு வேணுமா? இந்தா 100 ரூபா இருக்குதுமாம்மா. ஓகே நண்பா, எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சது வேலை. அதில் தெரியாது. அந்த வண்டி எடுத்துன வண்டி எடுத்துன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா, நியூட்ரல் பண்ணுங்க, அப்போ ஸ்டார்ட் ஆகும். இந்த கீர் அங்கே நம்ம ஸ்ப்ளெண்டர் கொஞ்சம் நவுத்து நேர்த்துனா சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வேலை. வெறும் வண்டிக்கெல்லாம் உதறாதுமா. இப்போ ஃபீல்டில் தான், லோட் ரன்னிங்கில் தான். அப்படியே ரிவர்ஸ் போனான். ஏடா நான் ஓட்ட என்னடா சொன்னேன்? வெட்டி போடுறேன் பாரு ஒன்ன.
எதில் வேணாலும் போடு. ஹெச்சில் போடு. ஹெச்சு கீழே ஃபுல்லா. ஆ என்ன பண்ணுறாரு? டப்பால் போடுங்க. அந்த பக்கம் கீரை மாற்றினா. ஓய் அதில் மாற்றினா. ஆ இப்போ போனா. மாப்பிள்ளை பல்சர் தான் இருக்குது. ஒரு நசுக்கி விடுங்க, வேலை முடியும். மட்டமாக தானே மாப்பிள்ளை இருக்குது. அவர் இன்னும் ஒரு இஞ்சி கீழே அழுத்தினாருன்னா ரொம்ப கீழே போயிடும். கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு கீழே அழுத்த இன்னும் பின்னாடி அவர் சொல்கிற மாதிரி 3/4 இஞ்சி அறுத்துனா முன்னாடி மலாந்துக்கிட்டு போயிடும். என்ன பண்ணுறாப்புல? அது ஏதோ கிளச்சில் தான் உள்ள கம்ப்ளைண்ட் மாப்பிள்ள. அதை தான் பார்க்கணும். அது கம்மி நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறாப்புல? அவர் ஆன்லைன் ஸ்டேரிங் ஓட்டுனதுனால எனக்கு என்னமா மட்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது டாப்லாம். வண்டி எப்படி இருக்குது வண்டி? அலையுது அவியில் ஆடுதா? அதெல்லாம் எதுவும் ஆகலை. அதெல்லாம் ஆடலாதுண்ணா. இன்னும் மக்காடு ஸ்டே போட்டு இழுத்து போட்டா அவ்வளோதான். மட்டமாக ரோட்லேயே சூப்பராக இருக்குண்ணா. மட்டமாக தானே இருக்குது. நீ தான் பின்னாடி மாப்பிள்ள ஒரு வேஸ்ட் எடுத்து விட. சரி உங்களுக்கு ஒரு மைனூர் விட்டாட்டம் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெருசு. அதை கமுத்தினோம்னாவே நல்லா இருக்காது. இப்படியே இருக்கட்டும். ஒரு எம்எம் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ரிவேஸ் வாமா. இப்போ பெட்டு மாட்டலாம். வெயில் அடிக்குதாங்க. அப்படியே போகுது நம்ம பிள்ளை. பெட்டு அங்கே தானே இருக்குது. எதுக்கு இவ்வளோ தூரம் ரிவர்ஸ் வரீங்கன்னு கேட்குறாரு. மாட்டணும்ல. அது பாருங்க, மாட்டும் போது அவர் பார்ப்பாரு எப்படி மாட்டணும். அடிச்சு ஓட்டச்சி அதை ஒரு நாளைக்கு பிரித்து வேலை செய்யணுமா? அப்போ அவ்வளோதான் வேலை. பெட்டு எப்படி மாற்ற மட்டும் பாருங்க. ஆளாக இருக்காரு. பெரிய ஆளாக இருக்காது. எப்படி இருக்கு? ஏகப்பட்ட டைட்டு. சரி, இந்த பிளேட் வந்து கொஞ்சம் உள்ள வெளியே வளைக்க முடியுமாண்ணா? நம்ம ஹீட் பண்ணி இந்த பிளேட் வளையுமா? அதெல்லாம் நேர் கரெக்டாக. ஆமாம், நேர் இருந்தால் நம்ம அந்த பருமாந்திரத்தை மாட்டவே முடியங்களா? சம்டியில் அடிச்சே தானே உள்ளே பூதுது. போகணுமா? ஆமாம், இந்த கை வெளியே வரணும். இது நேராக இருக்குது ஓரளவுக்கு. இது பாருங்க. ஹைட்ராலிக்கில் கொடுக்குறேன். நம்ம ஹைட்ராலிக்கு 10 கூட. இது வேறு. இது டெம்பர் பிளேட்டாக இருந்தால் அவன் மட்டும் எப்படி டெம்பர் எது போடுறாங்க அவன்? ஈட்டிங்களா? இவ்வளோ வளர்த்தி ஒரே அகலமாக பிடிச்சி அழுத்தணும். இந்த பிளேட் நேரம் ஆகுதுங்கண்ணா. அது மட்டும் ஒரு எம்எம் போதவே மாட்டேங்குது. பெரிய அக்கப்போராகுது எங்களுக்கு. சிக்கன் பாவில் நாங்கள் மாட்டிக்கொண்டு செல்ல வேண்டியது தான். இந்த பெட்டு மாட்டுறது தான் எங்களுக்கு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. நாங்கள் அந்த வேலைக்கே போகிறதில்ல. கருப்பு பாக்ஸ் ஃபுல்லாக போகும். லோக்கல் போல்ட்டாக இருந்தால் எதாக இருந்தாலும் பயந்துக்கா போனால் போயிட்டு போகுது. எல்லாமே டிவிஎஸ் போல்ட்டு. கழுண்டு விழுந்து போச்சுன்னா எங்கள் மரக்கோட செட் ஆகாது. ஏவம்பு ஒவ்வொரு டைட் வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. உள்ளே பிடிக்கிறாடல்லப்பா, காடி கொடுத்துட்டாங்க. இதில் அது ஒரு பெனிஃபிட்டு. மீதி பேட்டெல்லாம் சுற்றி தொலையும். இது ஒரு பட்டையை வளைச்சி கரெக்டாக யூக்லாம் மாதிரி காடி போட்டு கொடுத்துட்டாங்க. கீழே இந்த சைடு சைடு உட்கார ஸ்டாண்டு மாட்டுறப்ப தான்
இந்த ஸ்டாண்டா அதெல்லாம் அறுத்து நான் இதுக்கு தக்கன ஆல்ட்ரு வெட்டி போடுறேன். இந்த ஓட்டையை தாண்டி இங்கே போட்டால் இதில் தண்ணி வெளியே சீத்துன்னு அடிச்சிட்டு இருக்கணும். இது ஒரு தலைவலி பிடிச்சிது, வண்டியை தண்ணியில் போகாம அதை வெட்டி சின்னதாக போட்டுடலாம். இல்லை நம்ம பொறுமையாக போய் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ள அவ்வளோதானா? நம்ம பாக்ஸில் ஆடே எடுத்துக்கிட்டியா? கையே சென்ற கையே பொட்டிலே போ. இது எடுத்துட்டு அப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நானே ஓட்டிட்டு வந்துறியா? பார்த்தாலும் போயிட்டு ஒரு நடம் இங்கே வந்து தான் ஆகணும். பின்னாடி டாப் இருக்கு வைக்கிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் அந்த டாப்பு ரொம்ப வைப்ரேட் ஆகுது. எல்லாம் மக்காடு ரொம்ப ஹெவி குறைச்சிட்டாங்க. எங்கே வருது? டாப்லேருந்து வருதா? அதுலேருந்து வருது. ரைப்பு ஆனால் வெல்ட் வச்சுருக்குதா? மழை டாப் சவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். டாப்பு சவுண்டு தான் கர 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 கரன்னு பழுதா போட்டால் வராது. அடுத்த போட்டார். டாப்பு வெறும் டாப்பாக இருக்கிறதுனால கரம சவுண்டு. இறக்கம்னா மூவிங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? அதே தான். போகலாமாம்மா இப்போ? இந்தா நீ கரப்பாம்பூச்சி மாதிரி எனக்கு கமுத்தி போட்டு போய்ங்கட்டு. ஓகே 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 ஓகே. ஒரு வழியாக 4 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பட்டறையில் வந்து டாப் வேலையும் முடிச்சுட்டோம். இன்னே வந்து நம்ம வேலை தான் இருக்குது. டாப்பை கொஞ்சம் உயரத்தை இறக்கி போகலாம் ஏற்றி போட்டுட்டு அவன் உக்காந்துக்கிறதுக்கும் டாப்புக்கும் ஹைட்டுக்கும் எவ்வளோ ஹைட்டு இருக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். பின்னாடி கொஞ்சம் ஆங்கில் போட்டால் தான் நல்லா பிடிமானமாக இருக்கும். அது போடல போடாதனால லைட்டாக டாப் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா மக்காட்டுக்கும் ஆங்கில் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்த வாட்டி தான் இதாக இருக்கும். டாப் எப்படி ப்ரோ இருக்குது வண்டிக்கு? ஓரளவு நாய் நிரம்ப இருக்குதா என்னன்னு பாருங்கள்.
இன்னும் வந்து சைடு மக்காடு மேலே இருக்கிற கம்பி வைக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வைக்கணும். காலி இதுக்கே தான் ஐயோ நோண்டிங்கிறாங்க. அளவுக்கு அமைப்பாக தான் இங்கே இருக்குது. ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது. எவ்வளோ லேபர் ஆகுதுன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். அப்படியே நிறுத்தி இறக்கி வச்சிடலாம். முன்னாடி போ. நம்மள கொஞ்சம் பின்னாடி வா. இன்னும் வா. ஒரே ஒரு எம்எம் மாப்பிள இப்படி வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். போதும், அது அப்படி தெரியும். போக போக பின்னாடி தொங்கி போயிடணும். அப்போ ஏன் பறக்காது? அதனால் மட்டமாக தானே இருக்குது. அது அவர் என்னங்கிறாரு, 1 இன்ச்சு கீழே எழுத்து வைக்கலாம் அப்படிங்கிறாரு. இவ்வளோ கட் பண்ணி கீழே அழுத்துனா வச்சாதான் நீங்கள் இதில் இதாக எல்லாம் ரொம்ப அண்ணாந்து இது அது அண்ணாரம் இந்த நேரம் ஆகிறது இப்படி வந்துடும். நல்லாவே இருக்கு. அது ஒரு தெரிவிக்காது. இதில் என்ன கேமரா டாப் இருக்கிற மாதிரி தெரிய முடியுது. டாப் இருக்கிற மாதிரியே தெரியலையா? இப்போ டாப்பு இங்கே வந்து ஸ்டே போடாதனால விரியறதுக்கு பார்க்குது. நீ ரோட்டில் வர மாதிரி இது விரிஞ்சு வருது. அதை கட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் அரசம். என்னதான் இருந்தாலும் மக்காடு ஹெவி இல்லைம்மா. இப்போ இன்னும் கையில் தான் வருது. மக்காட்டில் ஒரு சாத்திர அளவும் இல்லை. சரி, ஓகே. இதுக்கு ஒரு ஸ்டே போட்டு இன்னும் மக்காடு போல்ட்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணணும். மோட்டரில் தானே பண்ணியிருக்கிறோம். மக்காடு போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு இனிமேல் இறக்கி கீழே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். ஓகேன்பா, அவ்வளோதான். இன்று வீடியோ முடிஞ்சு விட்டது. இதுக்கு மேலே வர்றது சொரணும், பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் ஒயரிங்க்கு லைட்டு வைக்கிற சுவிட்சு பாக்ஸு எல்லாம் நாங்கள் தான் ரெடி பண்ணோம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறோம். பீஸ் வைக்கலையே, அதெல்லாம் நம்ம கொண்டாந்துட்டோம். வச்சுக்கலாம். நம்மளால முடியாதாம்மா? இப்போ நம்மளால முடியாது. இந்த ஸ்டே பாருங்க, கரெக்டாக சூப்பராக இருக்குது. இதுக்கே ஒரு எம்எம் கொஞ்சம் வெளியே விரித்து வச்சோம், வேறு வழி இல்லைன்னு. இந்த ஸ்டேவுக்கும் கீழே அடிக்கை மட்டும் ஒரு நூல் வெளியே இருக்கும். மித்தபடிக்கெல்லாம் நல்லா ஈக்குவலாக தான் இருக்குது. எல்லாம் பெல்ட் போகிறதுக்கு கரெக்டாக போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேன்பா, நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். மாப்பிள்ளைக்கு பாருங்க கண்ணி போய் கிடக்குது.